இந்த நாளிலும் என்னை ஒரு சாட்சியாக இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. என் பேர் மங்கள சுந்தரி. நான் மதுரவாயிலிருந்து வரேன். எனக்கு கடந்த மே மாதம் எனக்கு 7ஆம் தேதி ஒரு பைக்கில் வேலைக்கு இங்கே வந்துட்டுருக்கும் போது நாய் குறுக்கில் வந்து கீழே விழுந்துட்டேன். அப்போ எனக்கு கையில் வந்து கொஞ்சம் முட்டு ஷோல்டரில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால் கட்டு போட்டிருந்தேன். கர்த்தர் இது வார்த்தையை வந்து எனக்கு ஜபத்தில் பொது ஜபத்தில் ஐயா மூலயமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தது. ஊழியத்தில் இருக்கிற ஒரு வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அதனால் ஜெபிச்சுக்குங்கன்ட்டு ஐயாவுக்கு நான் முடிஞ்ச உடனே ஐயாட்டையும் ஜெபித்தோம். நாங்கள் வாகனம் வச்சுருக்கவங்க 4 பேர் இருந்தோம் அப்போது ப்ரேயரில். அப்போ 4 பேருமே சொல்லி ஜெபம் பண்ணோம். அதே போல் எங்களுக்காக ஐயா டெய்லி ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மரணக்கட்டையிலேருந்து என்னை நீக்கி ஒரு சின்ன கையில் இடது கையில் இருக்கிற அந்த கிராட்ச் விழுந்துருது. அதுலேருந்து மட்டும் எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு அந்த மயக்கம் கொஞ்சம் இருந்தது. தெளிஞ்ச உடனே இந்த மூக்கில் கரெக்டாக இந்த கண்ணு பகுதியில் நெத்தியில் இதெல்லாம் கரெக்ட் பார்த்தோன்னே எம்ஆர் ஸ்கேன்லாம் உடனே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்தது. ஆனாலும் எங்கள் அம்மா உடனே ஐயாக்கெலாம் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஐயா எனக்கு 2 மணி நேரத்தில் அங்கே வந்து எனக்காக ஜெபித்தாங்க. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு எல்லா பலவீனத்தில் இருந்தோம். அதே போல் கர்த்தர் எனக்கு பெரிய ஸ்லாக்கியம் செய்தால் இந்த 1 மாதம் எனக்கு எலும்பி கூட நடக்க முடியாது. யாராவது தூக்கி விட்டால் தான் எலும்புவேன். கர்த்தர் இந்த நாளிலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நான் என்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவன் என்னோடு கூட இருந்தார். என் காரியங்களில் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இந்த நாளிலும் இந்த ஊழியத்தில் வந்து நான் மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்ய ஆவியான கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை 7 கண்டத்திலிருந்து பார்க்குற ஒருவரையும் 100 மடங்கில் 1000 மடங்கில் கோடி மடங்கில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாம் ஆதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வானத்துக்கு கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து நாம் என்று ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிறோம். இன்றைக்கி தலைப்பு வந்து அவரே அறிவார். தலைப்பு அவரே அறிவார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1-13 வசனத்தை கொண்டு அவரே அறிவார் என்ற தலைப்பில் அறிவை மறைத்து அது பேசுவார். அவரே அறிவார் தலைப்பு. 12வது அதிகாரம் 13 வருஷத்தில் கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். யார் அனுப்பினார்னு சொன்னால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிய தாவீதினிடத்தில் அனுப்பினார். அவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் ஐஸ்வர்யன், ஒருவன் தரித்திரன். இந்த 2 மனிதர்கள் பட்டணத்தில் இருந்தார்கள். ஐஸ்வர்யனுக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்தது. செல்வம் தத்தனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. தத்தனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் குட்டியை தவிர வேறு ஒன்று இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தை குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு பிள்ளை போல இருந்தாதான். யாருக்கு? தரித்திரனுக்கு. ஆனால் ஐஸ்வனுக்கோ நிறைய மாடுகள் இருந்தது. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தில் ஒரு வழிபாக்கம் வந்தான். வழிப்போக்கம் ஒரு வந்தான். வழிப்போக்கனுக்கு ஒருவன் வந்தான். அவன் தன் வீட்டுக்கு வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிட்டு வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்டான். அங்கே எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது என்றால் அந்த ஐஸ்வரனுக்கு அதை ஒரு ஆடு அவன் சமைக்காதபடி தரித்திரனுக்கு தன் மகளை போல அவன் மடியில் படுத்து அவன் தண்ணீரை கொடுத்து அப்பத்தை பிடிச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து சமைத்தானான். இதை என்றால் அவரே அறிவார் என்று பெயர் தலைப்பு. போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பார்த்தன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான். யாரு? தாவீது சொல்வது
இந்த தவறு செய்தவன் மரணத்துக்கு பாத்திரன் என்று சொல்கிறான். ஆனால் தேவன் அவரே அறிவார். அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டாகி தாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவன் சொல்கிறான். அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு நாளத்தனையாக கொடுக்க வேண்டும் என்று என்றால் தாவீது சொல்கிறான். அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இந்த தவறு செய்த யாரு என்றால் தாவீதை தான் செய்தார், தாவீது ராஜா செய்தார், நீ தான் அந்த மனுஷன், அப்போ உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாத்தான் தீர்க்கி கொண்டு அதான் அவரே அறிவார். என்றால் தாவீது செய்த தவிர அந்த தேசத்தில் உள்ள மக்கள் காணவில்லை, அந்த ஆண்டவர் கண்டார். கண்டது மட்டும் இல்லை, நாத்தான் தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு ஏன் அனுப்பினார்னா அவன் செய்த தவறை உணர்த்தி காட்டவும், அவனுக்கு ஒரு மனம் திரும்பலை ஏற்படவும், தொடர்ந்து அந்த தவறு செய்யாமல் இருக்கவும் அதான் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். அனுப்பினால நாத்தான் தீர்க்கதரிசி அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாவது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன். இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தர் உன்னை சவுலின் கைக்கு தப்பிவித்தார். யார? தாவீதை தேவன் தான் தப்பிவித்து கர்த்தருடைய பார்வைக்கு நீ பொல்லாப்பான அந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை அசைத்தான். இதான் தெரிந்து கொண்டு பேசுகிறார் தேவன், நீ பொல்லாப்பான காரியத்தை செய்தாய், கர்த்தருடைய பார்வைக்கு அசட்டையான காரியங்கள் செய்தாய், இது அவரே அறிவார். இதை அந்த தேசத்தில் அறியல, தேவன் அறிந்தார். இந்த செய்தியை நீங்கள் உலகம் முழுவதும் வேலை பார்க்குறீங்க, யார்? அவரே அறிவார். ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சகல காரியங்களும் அறிவார். அது கணவர் செய்ததாக இருக்கலாம், மனைவி செய்ததாக இருக்கலாம், பிள்ளைகள் அவரே அறிவார். என்றால் தாவீது ராஜாவும் என்றால் அந்த தேசத்தில் ராஜ்ய பார்த்தே கொடுத்தார், என்ற சவுலு கையை தப்பிவித்தார் தாவீது. ஆனால் இந்த நாட்களிலே இன்னைக்கு கர்த்தருடைய பார்வைக்கு தாவீது பொல்லாப்பான காரியத்தை செய்தான். இதை ஆண்டவர் அறிவார். அறிந்து சொல்கிறார். அப்போ நான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்று என்று தேவனாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பிவித்தார். அந்த தாவீதுக்கு தவிர்த்தர் அவரை விசேஷமாக அபிஷேகம் பண்ணி சவுலுக்கு தப்பித்து ராஜபாரத்தை கொடுத்து ராஜாக வைத்தார். அவர் என்ன செய்தான்? எவ்வளோ மாடுகள் இருந்து அது ஒன்று அந்த வழி போந்து சமைத்து கொடுக்கல. ஒரு ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி, அது தத்துட்டு அதை பிடித்து அந்த வழி போக்கனுக்கு வந்தவனுக்கு சமைத்து கொடுத்தான். இதை பற்றி தான் சொல்கிறார் ஆண்டவர் நாத்தான் வந்து தாண்டி வந்து அவன் இறக்காமட்டு செய்தபடியால் இவனுக்கு அவை அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தாவி சொல்கிறார். அப்போ நாத்தான், இந்த தப்பு செய்த நீ தானே, நீ உலகத்தில் ஒவ்வொருக்களோ தன் தப்பை உணராதபடி தவறு செய்யாதபடி ஒவ்வொருவரும் பிரசத்தி பெற்ற மன்னர்கள், பிரசத்தி பெற்றவர்கள், இவள் செய்த தவறுகள் பொல்லாப்பு உலக மக்களுக்கு தெரியாதபடி மறைத்து வைத்திருக்கார்கள். அனிச்சயமான பாவங்களை செய்வார்கள். இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தையிலிருந்து இந்த உலகத்தை போக வரையில் எல்லாம் தவறு அவரே அறிவார். யாரும் தப்ப முடியாது. இது வேத வசனம், தெய்வ வார்த்தை, நித்திய வார்த்தை. இதை யாரும் அழிக்க முடியுமா? தாவீது செய்த தவிர அந்த தேசத்தை மக்கள் கண்டு கொண்டாங்களா? காணல.
ஆனால் தேவன் பார்த்தாரு. நார்தான் தீர்க்கத்தை கொண்டு பேசினார். நார்தான் தீர்க்க போகும்போது என்றால் அவன் செய்த தவறை உணர்த்தி காட்டினார். அப்போ தாவி சொல்கிறார், இந்த தவறு செய்தவனுக்கு ஏனென்றால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்று தாவீது ராஜா சொல்கிறார். நீதான் அதை செய்தது, நீ செய்துட்டு என்ன மறைக்கப்பட்டவனாக காணப்படுகிறாய். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எத்தனையோ தவறுகள் குடும்பத்தில் நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது. இதை யார் கண்டார்? இயேசு கண்டார். நல்லவரையும் கண்டார், தீயோரையும் கண்டார். யாரும் தேவனை தப்ப முடியாது. தாவீது ராஜா இல்லை, எல்லா ராஜாவும் தப்ப முடியாது, எந்தெந்த அதிகாரம் தள்ள முடியாது. ஒரு நாள் வந்து நிற்கும். அதான் இதை அறியாதபடியே தொழிகரமான காரியங்களை உலகத்து செய்கிறார். அதே போல தாவீது ராஜா தான். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவர் தான், சவுல் கைக்கு தப்பிக்கப்பட்டவர் தான். ஆனால் எவ்வளோ ஆடு மாடு இருக்குது, அதில் ஒன்றும் அவன் சமைக்கல. வழி பக்கத்துக்கு சின்ன ஆட்டுக்குட்டி வந்து அவன் அப்பத்தை தண்ணீரை கொடுத்து அவன் படுக்கையில் படுத்து கிடக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஒரு மகளை போல இருக்கான், அதை சமைத்து அவன் விருந்து கொடுத்தான். இதை யாரு கண்டார்? இயேசு கண்டார். இயேசு கண்டார், அவரே அறிவார். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் குடும்பங்கள் நடக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் அறியாமல் இருக்கலாம், உங்கள் கணவர் அறியாமல் இருக்கலாம், உறவினர் அறிய. ஒவ்வொரு வீட்டிலும் 24 மணி நேரம் என்ன நடக்குது அவர் அறிவார். நீ உள்ளத்தில் என்னென்ன சிந்திக்கிறாய் அவர் அறிவார். அவர் கைக்கு தப்பவே முடியாது. ஒரு வழியில் இந்த நாளிலே அதுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் நீ செய்த ஒவ்வொரு தவறுக்கும் பனிஷ்மெண்ட் வரும், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னால் கலாத்தியர் 6:7 ஒருவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அவன் விதைத்து அறுப்பான். நல்லது வச்சா நல்லது அறுப்பான், கெட்டது வச்சா கெட்டது அறுப்பான். இந்த எல்லாம் அழிஞ்சு போங்க. ஆனால் கர்த்தரை வார்த்தை மட்டும் அழிக்க முடியாது. இது அழிய நித்திய வார்த்தை, இதில் ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கிறது. அவர் ஆவியா இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். தாவீது தவறு நாத்தாண்டுக்கு இன்னைக்கு அநேக சபைகளில் என்றால் தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்க செயல்படவும் விட மாட்டாங்க, எல்லாம் ஆண்டவர் சொல்ல விட மாட்டாங்க. ஆனால் அதிசய பிரகாச வெளியத்தில் அந்த மோசோடு முகமாக பேசுறது போல இந்தியில் என்று பேசுவார். அது இந்த மறந்து போக வேண்டாம். அந்த தேவன் தான் பேசுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இப்போது என்னை அசட்டை பண்ணி எத்தியனாகிய உரியாவின் மனைவியாகி உனக்கு மனைவியாக்கி எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. உரியாவின் மனைவியை அவகத்தி எடுத்துக்கொண்டார். தாய் ராஜா தான். யார் கேட்க முடியாது? அவர் ராஜாவாச்ச, யாரா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. மனைவியே மனைவியாக ஆக்கி கொண்டார். யார்? பணப்பலம், ஆள் பலம், அதிகார பலம், அதில் உரிமையாக்கி கொண்டான். ஆனால் ஆக்கி கொண்டான் வேதம் சொல்லுகிறது. நீ இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியனாகிய உரியாவின் மனைவியாகி உனக்கு எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காது. இப்போ ஒரு பாவம் செய்கிறான் பார்த்தீங்களா, தவறு அக்கிரம் இது ஒரு அன்னைக்கே சாபம் அந்த வீட்டுக்கு வந்துடும். சாபம் வந்துடும், அதில் மாற்றவே இல்லாது. ஏன்னா சாபம் வரும். யார் சாபம் வருன்னா நீ செய்கிற தவறு, தாவீது ராஜா செய்த தவறு. அதை யாராவது தேசம் கண்டாங்களா? கண்டுகொள்ள. தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்பினார். அதே போல நீங்களும் போகிற சபையில் நான் தீர்க்கதரிசி மாற்றி இருக்கணும். ஆவியானவர் சொல்லணும், காதலும் கேட்க கடவன். இன்னைக்கு எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிச்சத்தை காண வெளிச்சம் வரணும். தீர்க்கதரிசி வரும்போது தான் அங்கே என்ன இருக்குன்னு தெரியும். இதை நிறைவேற அறியாமல் இருக்கிறாங்க. அறிவான தேவைச்சனமை இங்கே பார்க்கும்போது என்ன இருக்கு? கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே
பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் சிறிகளை எடுத்து அடுத்து கொடுப்பேன். அந்த சூரியனுக்கு வெளிச்சத்திலே உன் சேர் சாரிப்பான் என்று சொன்னால் அதான் ஒரு எதை விதிக்கிறா இருப்பான். ராஜாவுக்கு நிறைய அதிகாரம், இராணுவம், எல்லா அதிகாரம் இருந்து உரிய மனைவியே என்றால் என்ன செய்தான்? அபகரித்து கொண்டான். அங்கே என்றால் அவளை சாகடித்தான். இதெல்லாம் கத்தை பாதுகாத்தான். அந்த கத்தை பொல்லாப்பான காரியம் என்ன சொல்கிறார்? தன்னுடைய பார்வைக்கு வல்லவன் என்ற காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை அசட்டை பண்ணி வந்து நீ பட்டயத்தால் வடிவித்து அவன் மனைவி உனக்கு எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்தின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய் என்ற பாவத்துக்காக அந்த புத்தர் அம்மோன் இல்லை கொண்டு போட்டான்னு சொல்கிறார். என்றால் நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு தலைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்தின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். இன்றைக்கி அவ்வளவு அதிகார பலம், பண பலம், ஆள் பலத்தால் எல்லாமே துணிகரமான காரியங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் செய்யப்படுகிறது. இது யார்? அதான் அவரே அறிவார். நீங்கள் நினைக்கலாம் நான் செய்த தவறு, வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே செய்கிற தவறுகள், வெளியில் செய்கிற தவறு யார் பார்த்தா என்ன நீங்கள் நினைக்கலாம். அவரே அறிவார். அவருடைய 7 கண்களும் பூமியும் பூமியில் உள்ளையும் நோக்கி கொண்டு இருக்கிறான். யார் தப்பித்து கொள்ள முடியும்? யாரும் தப்பித்து கொள்ளவே முடியாது. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பிரசத்திக்கலாம் ஒரு நாள் பட்டயம் வரும். அப்போ அது என்ன பட்டயம் வரும்போது சாபம் வரும். இந்த சாபத்தை நீக்கப்பட வேண்டும் என்றால் நீ உணர்வு அடைந்து மனம் திரும்பணும். செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யப்படாதான் 2 நாளாகும் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்போது பலவத்தையும் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன். அப்போ தான் சேவத்தை கொடுப்பேன். அப்படி உன் பாவம் மன்னிக்கப்படணும், உன் சாபம் போகணும், விசாரம் போகணும், உன் குடி போகணும், உன் திருட்டு போகணும், உன்னுடைய பொல்லாப்பு ஒன்றும் இருக்கக்கூடாது. 100க்கு 100 இயேசுனோடு இருக்கணும். 100க்கு 100 இயேசு இருக்கணும். சாத்தான் சீரவாக இருக்கணும். இன்றைக்கி எல்லா அதிகாரத்தையும் சாத்தான் உங்களை உள்ளத்தில் கிரியை செய்து என்றால் பொல்லாப்பான காரியங்களை, தவறான காரியங்களை, கதை பெரியமில்லாத காரியங்களை துணிகரமாக செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நியாயத்தினால வந்து நிற்கும். ஏன்னா இன்றைக்கி உங்கள் அதிகாரம், பணப்பலம், ஆள் பலம் எல்லாம் செய்யலாம். இது என்றைக்கு நிற்காது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது, இருக்க போகிறதும் இல்லை. ஆனால் இதெல்லாம் அறியாதபடி தான் தாவீது ராஜா ஆள் பலம், அதிகார பலம், ராஜா நினச்சி என்னென்றால் அப்படி எவ்வளோ ஆடு மாடுகள் இருந்தது. அதில் வந்த வழிபவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்காதபடி எளியவனுடைய என்றால் கருத்துடைய ஆட்டைப்படுத்தி அது அவன் வீட்டில் அப்போ பிடிச்சிட்டு தண்ணீர் கொடுத்து அவன் மகளை படுத்துக்கிட்டான். அதை அவன் வழிபவர் சமைத்து கொடுத்தான். அதை ஆண்டு கண்டார் இல்லையா? தேவன் கண்டாரா இல்லையா? அவரே அறிவார். இன்னைக்கு யாரும் அறிய நான் செய்த தவற, நான் செய்கிற தப்பை, நான் செய்த அக்கறத்தை என் மனைவி பார்க்கலை, கடவுள் பார்க்கலை, என் குடும்பம் அறியலை, துணிகரமாக செய்கிறாங்க. இது ஒரு நாள் வந்து நிற்கும். எப்படி அவன் உரியாவுடைய பதவியை என்ன செய்தான்? அபகரித்தான், பாவம் செய்தான். அவர் சொல்கிறார், உன்னுடைய வீட்டிலையும் உள்ளவங்களை அந்நியனுக்கு கொடுப்பேன், நீ இருட்டறையில் செய்தார், நான் வெளிச்சத்தை கொண்டு வந்து செய்வேங்கிறார். அது ஒரு நாள் வரும். அதுக்கு தான் ஆண்டு காட்டுகிறார். இதை பார்க்கும் பொழுது அருமையான தேவச்சனமே, நீ ஒளிப்படத்தில் செய்தாய், நான் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக தேய்ப்பேன் என்றார் என்றார் சொல்கிறார். நீ ஒளிப்படுத்தியதை செய்தால் நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் தேய்ப்பேன் என்றார் என்று சொன்னார். அப்போ ஒரு நாள் எல்லாம் வெளியே வருது இல்லையா? அது இல்லையா?
நீ பணப்பெல்லாம் இருக்கலாம், ஆள் பெல்லாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உன்னை ஆண்டு சந்திப்பார். எப்பேற்பட்ட சவுலே சந்தித்தார், நீ எம்மாத்திரம் சந்திப்பார். நீ இதுவரையும் எந்த இருளுக்குள்ளே இருக்க, பாவம் செய்யலாம், வெளிச்சத்துக்குள்ளே கிடையாது, இருளில் இருக்கிறார். தாவீது ராஜா பாவம் செய்து இருளில் தான் இருந்தார். அதான் என்றால் இந்த எவ்வளோ ஆடு மாடுக்கு அதை உண்டு சமைத்து வழி கொடுக்கல. ஒரு சின்ன ஆட்டு விட்டு எளியவனுக்கு இருந்தது, தத்தனுக்கு அதை அது அவன் வீட்டில் அப்பத்தை தண்ணீரை குடித்து ஒரு மகளை போல படுத்து கிடந்தது. அதை தான் சமைத்து கொடுத்தான். அப்போ தான் நாத்தாந்துக்கு இயேசு அனுப்பினார். ஆதாதேசம் வந்து பேசுகிறார். அவன் இந்த தவறு செய்தவர் தண்டிக்க வேண்டும் என்று நீ தானே செய்தாய், இதே மாதிரி நீ தவறு செய்யல யாரும் உணர்த்தி காட்ட முடியுமா? இல்லை, உணர்த்தி காட்ட முடியாது, எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் அதெல்லாம் வெளியே வரும். அப்போது நீ கண்ணீர் விடுவாய், கவலைப்படுவாய், துன்பப்படுவாய், துடி நிற்பாய். அங்கே விடுவாய். பைத்தியம் பிடிச்சவனை விட அதிகம் பைத்தியமாக இருக்கும். இப்போ தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறோம். என் 40 வருஷம் ஊழியத்தில் நான் அன்னிதினம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஜீஸ் மைட் லார்டு, அதான் அந்த தேவன் தான் நம்ம தேவன். அவர் என்று ஜீவிக்கிறார். அப்போது தாவீது நாத்தாந்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இவ்வளோ நாற்காந்தியத்தை கொண்டு பேசுகிற பிறகுதான் தாவீது சொல்ல நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்னை அப்போதான் சொல்கிறார். அதுவரையில் அவர் பாவம் உணர்வு அவருக்கு ஏற்படலை. அதே போல் அன்றைக்கு உலகத்தில் என்றால் அதிகாரத்தில், ஆள்பத்தில், செல்வத்தில் துணிகரமாக செய்கிறாங்க. ஐயா அம்மா ஒரு நாள் வந்து நிற்கம்மா, எங்கே செய்தாலும் ஒரு நாள் வரும். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை வந்து ஒரு நாள் அழியாது. இது சத்தியம் இல்லை, நிச்சயம் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். ஊரப கரபா சங்கரபா நிக்கரபா நிக்கரபா நிக்கரபசியா விக்கிரங்களெல்லாம் ஒளிய போகுது. ஆமை சோதர தாவி கத்தல் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி என்னை நீ சாகாத படிக்கு கர்த்தரின் பாவம் நீங்கள் செய்தார் என்றால் அப்போ தான் உணர்வு வந்திருக்கு. அது ஒரே உணர்வு அடையில. அதிகாரம், பணப்பலம், ஆள் பலம், அரசாங்க பலம் இல்லை, துணிகரமாக செய்து கொடுத்தார். ஒரு நாள் அவருக்கு கஷ்டம் வரும்பொழுது தான், மரணத்துக்குள்ள காரியம் வரும்போது தான் அவன் வந்து என்ற பாவத்தை உணர்கிறான். உணர்ந்து ஒரு மனமாற்றம் வரும்பொழுது தான் நீ உன் பாவத்தை உணர்ந்தபடியால் தாகாதபடிக்கு உணவு செய்கிறேன்னு சொல்லி நான் செய்து கொண்டு பேசுகிறார். இன்றைக்கி அநேக சபைகளில் உலக பாவத்தில் தான் இருக்குது, சாபத்தில் இருக்குது, விபச்சாரத்தில் இருக்குது, மதுபானத்தில் இருக்குது, திருட்டில் இருக்குது, களவில் இருக்குது. இதெல்லாம் அதிகார பலம், ஆள் பலம். ஆனால் ஒரு நாள் உனக்கு வருமே, அப்போ நீ என்ன செய்ய போகிறாய்? மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் உங்களோடு பேசினார். ஒவ்வொருவரும் தொடுவாராங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுடைய பரம ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அழுக்கு சட்டைகளை போட்டுட்டு நீங்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்க நான் காண்கிறேன். அழுக்கு சட்டை, பசுத்த சட்டை இல்லை, அழுக்கு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்க காண்கிறேன். கர்த்தர் பிரிப்பில்லாத தவறான காரியங்கள் செய்து கொண்டு உட்கார்ந்து காண்கிறேன். விளக்கை கொளுத்தி வச்சுட்டு அவங்களே விளக்கை அணைக்கிறாங்க. கொளுத்தி வச்ச விளக்கை எரிய விடலை, அணைக்கிறாங்க. அவங்களுக்கு அடிமையாக்கி வச்சுருக்காங்க. உலகம் முழுவதும் ஊழியத்தில் ஆண்டோட வார்த்தை சரியாக கேட்காதபடி அடிமையாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவர் காட்டுகிறார். இதெல்லாம் ஒரு நாள் நியாயத்தில் வரும். ஆனால் அப்படிப்பட்டவங்க மனம் திரும்பிக் கொள்ளுங்க. பச்சை பாம்பும் செத்து போவோம், நல்ல பாம்பும் செத்து போவோம், கட்டுமீறி பாம்பும் செத்து போவோம், எல்லா பாம்பும் செத்து போயிடும். ஆனால் ஆண்டோட வார்த்தை தான் நிச்சயமாக நிலைக்கும். ஒரு குளத்தில் நிறைய தண்ணி இருக்குது, எல்லோரும் குடிக்கிறாங்க, பெரிய சபை. ஆனால் கொஞ்ச நாள் இந்த சபையில் தண்ணியை குடிக்க ஆள் இல்லை. அப்படி ஒரு சபையில் உள்ள ஆத்து மக்கள் கலைஞ்சி போகிறதே பார்ப்பீங்க.
அங்கே அந்த சபையில் உள்ள பாவம் அக்கிரமம், அதனால் அங்கே உள்ள ஆத்மா கலைஞ்சி போகிற கர்த்தர் காட்டுகிறார். ஒரு சகோதரி, பிரசித்தி கெட்ட சகோதரி, உலகத்தில் மரணம். இதை நீங்கள் பார்ப்பீங்க. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் படித்தாலும் கொஞ்ச நாள் படிப்பில் ஒரு தடை வருது. அதே கதை உலகத்தில் முன்னால் ஒரு பெரிய வியாதி வந்து என்ன கொரோனா, இனி மர்ம வியாதி வருது. இதை யாரும் காண இல்லை. இந்த மர்ம வியாதி வரும்போது யாருக்கு எந்த நேரத்தில் எந்த கஷ்டம் வராது. இது மருத்துவமே கிடையாது. இந்த வியாதி பேர் மர்ம வியாதி. இது மருத்துவமே கிடையாது. எதை ஆண்டு சொல்கிறார் என்றால், ஒருவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லதை விட்டு நல்லதை அறுப்பான், கெட்டதை விட்டு கெட்டது அவன் அறுத்தாகணும். இது வேத வசனம். ஒரு பாம்பு செத்து போச்சு, அதை எடுத்து வெளியே போட்டுட்டேன். ஒரு பாம்பு செத்து போச்சு, அடுத்து பாம்பு ஒரு மனிதன் செத்து போயிட்டு எடுத்து வெளியே போட்டாச்சு. அது சொல்கிறார், ஒரு குழந்தை வீட்டில் பிறக்காதபடி காட்டு பாவம். பாவம் செய்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை எப்படி குழந்தை பிறக்கும்? நீ செய்த பாவம்லாம் என்றால் தேவன் அறிவார். அப்படி எப்படி குழந்தை பிறக்கும்? நீ மனம் திரும்பினால் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா பிறக்காது. ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்திலே ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதை நீங்கள் பார்ப்பீங்க. மிக வேகமாக இந்த சம்பவம் வரும், நினைத்து பாராத சம்பவம். முக்கியமான ஒரு உலகத்திலே கடந்து போகிறார் பார்ப்பீங்க. சபைகள்லாம் தத்தளிக்கும். ஏன்னா நிறைய சபைகள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. அப்படி இருக்க கர்த்தர் காட்டுகிறார். தொழில் செய்கிறவர்கள் கூட எந்தெந்த தொழில் செய்தாலும் கொஞ்ச நாட்களில் இந்த தொழில் நல்ல முறை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாம்பு செத்து போச்சு, எடுத்து வெளியே போட்டாச்சு. ஆனால் அக்கினி ஒன்று இறங்குவது உலகத்தில். இதுவரையும் சென்னையில் அக்கினி தீப்தி எரியலை. அந்த அக்கினி எரிப்பு தான் சென்னை மக்கள் உணர்வு அடைவார்கள். எல்லாம் உணர்வு அடைய மாட்டார்கள். சுடுகாட்டிலும் எடுகாட்டிலும் வச்சு மாந்தினம் செய்கிறாங்க. இந்த மாந்தினம் பலிக்குமா? பலிக்காது. தேவனுடைய பிள்ளைகள் பலிக்காது. நீ எதை விதைத்தாயோ அதை அறுத்து விட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு படி உயருமா? உயரும். அநேக படி உயர போகிறீங்க. ஆசீர்வாதமான படிகள் தேவையில்லை. ஆசிப்பதே எனக்கு பிரியம். ஆண்டுக்கு பிரியமான ஒரு மகன்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பழிக்கு பழி வாங்கன்னு சொல்லக்கூட நீ பழிக்கு பழி வாங்க முடியாது. உன்னை நீ பழிக்கு பழி வாங்கிவிட்டாய். நீ செய்த மாந்திரியம் தெளிசுவினியோ நீ பழிக்கு பழி வாங்கப்பட்டாய். ஆனால் நீ யாரை பழிக்கு பழி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஆவிகளெல்லாம் அனுப்பி வச்சு ஊழியக்காரர் சாகடிக்க நினச்சி அது உனக்கு தான். ஊழியக்காரருக்கு நீ வச்சு அறுத்துடுவோம். ஒரு பிரயாணம் இருக்குது, நல்ல பிரயாணம். ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போவாங்க. நல்ல பிரயாணத்தை கண்டு சந்தோஷமாக தெரிவாங்க. படகுல ஆட்களை வச்சு காப்பாற்றுவாங்க. தண்ணி அவ்வளோ தண்ணி பெருக போகுது. குடிக்கிற தண்ணி குளிக்க முடியாது, குடிக்கிற தண்ணி குளிக்க முடியாது. அதெல்லாம் உலகத்தில் வரப்போகுது பார்ப்பீங்க. நிகழ்ச்சி பார்க்குறவரையும் தனித்தனியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியம் உங்களுக்கு, இந்த செய்தி ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தொடப்பட்டால் தொலைக்காட்சிகளுக்கு ஒளியத்துக்கு காணிக்க அனுப்பிங்க. கர்த்தரே உங்களை ஆசிப்பார். ஆமே ஆமே ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.